நபிலாம் ஸல்லல்லாஹு சொல்லிட்டாங்கல்ல, ஆண் வேடம் பெண் பூணக்கூடாது, அது பெண் வேடத்தை ஆண் பூணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் ஒரு பாண்டி பாவா அப்படின்ட்டு ஒரு இது தயார் பண்ணாங்க, ஒரு நாடகம் தயார் பண்ணாங்க. எல்லா வேலையும் செய்வாங்க இஸ்லாத்து பேரை வச்சுக்கிட்டு. பாண்டி பாவாவில் அந்த நாடகத்தில் 4-5 பேர் உட்காந்துக்கிட்டு ஹூ ஹூ பாண்டி பாவா, ஹூ ஹூ பாண்டி பாவா அப்படின்னு திக்ரு செஞ்சுட்டே இருப்பாங்களா. ஹூ ஹூ பாண்டி பாவா, 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 ஹூ ஹூ பாண்டி பாவா. நான் கேட்கிறேன், நீங்க செலக்டட் பண்ணி நியமிச்சு வச்சிருக்கீங்களே, அந்த நேரத்தில் அந்த ஆளுடைய உயிர் போயிருச்சுன்னு வச்சுக்கிறேங்க, அவர் நிலைமை என்ன? பூ பாணி பாடி திக்ரு செய்ய வச்சுங்கல்ல, கொஞ்ச நேரத்துக்கு ரூஹு போயிட்டா இல்ல, அந்த நேரத்துக்கு மரணம் வராது, நீங்க நல்லாவா? எவ்வளவு ஒரு பிழை செய்கிறார்கள் சொல்ற. நல்லது செய்கிறோங்க பேரில் இந்த இஸ்லாத்திற்கு எவ்வளவு பிழை செய்கிறார்கள். இன்னொன்னு, அந்த கதையில ஒரு ஆள் வருவாரு, புர்கா போட்டுக்கிட்டு என்ன காப்பாத்துங்கப்பா வாண்டு. வாங்க நீ உட்காரியா, நீ மட்டும் வாமா, நீ தள்ளி போ. என்னமா உனக்கு பிரச்சனை? அசரத்து, எங்க குடும்பத்துல ஒரே பிரச்சனையா இருக்கு, கஷ்டப்படுறாங்க, நீங்க ஒரு நிவாரணம் பண்ணணும். எல்லா பிரச்சனையும் நான் சரி பண்ணிடுறேன், நீ கவலையே படாத. அடுத்த வாட்டி வரும்போது நீ தனியாவா. என்ன அசரத்து, என்ன இது இந்த வேலை? எங்களை வச்சுக்கிட்டு இந்த வேலை செய்யறீங்க? ஏய், நான் மனிதனுக்கு அப்பாற்பட்டவன். உண்மையிலேயே ஒன்னு ஆம்பளையா இருக்கணும், அசல் பொம்பளையா இருக்கணும், ரெண்டும் ஒண்ணு தானே. அசல் பொம்பளையா இருந்தா எங்களுடைய கேள்வி, ஆண்கு உள்ள இடத்துக்கு ஒரு பொம்பளை எப்படி வந்து கீழே விழுவா ஆணுடைய காணல சொல்லுங்க. அசல் பொம்பளைன்னு சொன்னா இல்ல, அசல் பொம்பளை இல்ல, ஒரு ஆம்பளையை தான் நாங்க பொம்பளை வேடாம வச்சோம். செல்லதான் சொல்லிட்டாங்களே, பெண் வேடம் பூணுகிற ஆணை அல்லாஹ் சபிக்கிறான், லானத்து உண்டாட்டும். எப்படி இங்க செய்யலாம்? இதுக்கு பதில் சொல்லணும் இந்த சமூகத்திற்கு. நீங்க குர்ஆன் ஹதீஸ் பிரகாரம் நடக்கிறீங்கல்ல, என்ன விளையாட்டா இதெல்லாம்? குர்ஆன் ஹதீஸ் எல்லாம் கிண்டல் பண்றீங்களா, கேலி பண்றீங்களா? இந்த தமிழக முஸ்லிம்களுக்கு ஈசமா நீங்க விளக்கே ஆகணும். அந்த நாடகத்துல அந்த பொம்பளை வந்து உண்மையிலே பொம்பளையா அல்லது பொம்பளை வேடம் போட்ட ஆம்பளையா? உண்மையிலே பொம்பளைங்கன்னா ஆம்பளை இடத்துக்கு அந்த பொம்பளை எப்படி போனிச்சு? எல்லாம் ஆம்பளை தான் இருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா அந்த ஒரு பாண்டு பானை வச்சிருக்காள், அது காலு கிட்ட போயிருந்தது. இப்போ உண்மையான பொம்பளையா இருந்தா எப்படி செய்யலாம்? அதுக்கு ஒரு கேள்வி. இல்ல ஆம்பளை தாண்டா பெண் வேடம் போடலாமா? நாடகத்திற்காக எனக்கு என்ன ஆதாரம்? இதை இந்த சமுதாயத்திற்கு விளக்கே ஆக வேண்டும். நாங்க எல்லாத்துக்கும் பதில் சொல்லிட்டோம், எல்லா பதில் இதுக்கு பதில் சொல்லுங்க. இந்த சமுதாயத்துக்கு எதை வேண்டுமானு செய்வீங்களே. இப்போ இது என்ன புரியுது? அவங்க நினைக்கிறதா தான் ஹதீஸை பாதுகாக்கிறாங்களாம். ஒருத்தன் எப்போ பார்த்தாலும் குடிச்சுக்கிட்டே இருந்தான். ஏன்டா இப்படி போய் குடிக்கிற? கவலையா இருக்குங்க, கவலையை போக்குறது தாங்க நான் குடிக்கிறேன். அப்படி என்னடா உனக்கு கவலை? அவன் சொல்றான், குடிகாரனா ஆகிட்டேனேங்கிற கவலை தான் அப்படிங்கிறான். இவ்வளவுதான் ஹதீஸை பாதுகாக்க போறாங்க. இருக்கிற ஹதீஸெல்லாம் ஒழிச்சு விட்டு இந்த சமுதாயத்துக்கு பதில் சொல்லணும். எதை வேண்டுமானும் செய்வதுங்கிறது இல்லை. இப்போ இந்த கேள்விக்கு பதில் சொல்லணும், அப்படி ஒரு கடமை இருக்குது. அப்பதான் குர்ஆன் ஹதீஸ் பிரகாரம் அவங்க நடக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம்.